இருக்கு பாருங்க. எல்லாரும் தூங்குற அர்லி மார்னிங். இல்லை இல்லை, அர்லி மார்னிங் தான். என்ன பண்ணுறது, சொந்த வீடுனா சும்மாவான்ற மாதிரி. ஒன்று காசு இருக்கணும், காசு இருந்தால் எல்லாம் கையில், காசு இல்லைன்னா கஷ்டம் மட்டுமே மிச்சம். என்ன பண்ணுறது. ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால் தீர போகிறது ஒன்றும் இல்லைல்ல. நம்மளோட முயற்சி தானே நம்மளை முன்னுக்கு உயர்த்தும். கரெக்டு தானே, சரி தானுங்களே. கண்டிப்பாக சரியாக தான் இருக்கணும். மரத்தில் இருந்த ஒட்டுமொத்த இலையும் கொட்டி இப்போ பாருங்க கீழே. ஹாய் சந்தோஷ், டைம் என்ன சந்தோஷ் ஆகுதாங்க? எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. குட் மார்னிங் சந்தோஷ். மாம்சம் பார்த்தியா எடுத்துகிட்டு போகிறத? பொழுது விடிய நமக்கு வேலை சந்தோஷ். என்ன செய்ய, இப்படி தண்ணி பிடிக்கலன்னா ஐயோ. இங்கே பாரு சந்தோஷ், இந்த குட்டியை பாரு வந்துடுது. சாப்பாடு மாம்சம் போட்டு போட்டு நம்ம கருது திறந்தாலே வந்துடுறான் இந்த பையன். எடுத்து விட்டு பையன், குட்டி பையன். அப்பா இன்னும் கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, ஓசி இருக்கிற வேலை. எடுத்துகிட்டு வந்துடுவோம், பேலன்ஸ் ஒர்க்கை முடிச்சிடுவோம், அவ்வளோதான். அப்பா அடிங்க ஓ மை காட் டேடிமா, அங்கே பாருமா சந்தோஷ் இடத்துல 7:30. நமக்கு இப்போ 5 ஆக போகுது சந்தோஷ். டுடே லீவ் எனக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ காலையில் இருந்துச்சு சந்தோஷ்? லீவுனா கொஞ்சம் நல்லா தூங்குறத விட்டுப்புட்டு. ஆனால் உண்மை ஃபேக்ட் என்ன தெரியுமா, நமக்கு எப்போ லீவோ அப்போ தூக்கமே வராது. என்றைக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கோ, மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நமக்கு சில பிளானுங்க இருக்கும். அந்த டைமில் எந்திரிக்கவே முடியாது. இந்த பக்கம் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், எடுத்தேன். அப்பா இல்லை ஐயப்பா, டிஃபன் சாப்பிட்றேன் பாரு. 7:30க்கே டிஃபன் என்ன சாப்பிட்றேன்? மாம்சுக்கு காலையிலே பசி வந்துச்சு, எனக்கும் தான். ஆக்சுவலாக இட்லி வரேன் எடுத்து வரேன். ஐயப்பா இருக்குது. இந்த குட்டி வேறு இங்கே பட்டுங்குது. அதுக்கு என்னம்மா சாப்பாடு? அவங்க சாப்பாடு தானா? இல்லை நம்ம சாப்பாடு தான். இந்த குட்டிக்கா நம்ம சாப்பாடுலாம் இப்போ சாப்பாடு அந்த ஈரல் சாப்பாடு தான். அதை தான் கேட்டேன். அவங்க சாப்பாடான்னு நான் கேட்டது பப்புள் டாம்ஸி கேட்டேன். அவங்க சாப்பாடுனோடனே அது பால் குடிக்கிறது. இல்லை இல்லை, பப்புள் டாம்ஸி தான் கேட்டேன், அவங்க சாப்பாடான்னு. பரோட்டா வித் மீன் குழம்பா? காலையில் 7:30க்கெலாம் பரோட்டா வித் மீன் குழம்பு சாப்பிட்றேன் சந்தோஷ். சூப்பரில் டாடி. இறங்கியே வரமாட்டா டாடி, ஓடி ஓடி போயிடுற டாடி, இந்த குட்டியை விட்டுட்டு. வரேன், வச்சுட்டு வேலையை பார்ப்போம். இப்போ வந்து கூட்டின்னு போகுது, அது போயிட்டு அது மேலே உட்காந்துச்சு, அது போயிட்டு. பரோட்டா வித் மீன் குழம்பு. என்னது? ஆமாம் ஆமாம், பரோட்டா. அதுதானே சந்தோஷ், கரெக்டா? அவ்வளோதாம்மா, எண்டு தாம்மா இருக்கு. அது போட அப்படியே சுட்டு போட்டு ஆகுது இல்லையா? இழுக்கவா? நீ இருக்க நான் விட்டேன், நான் எதுவும் மாற்றிலாம் போடலை. அது இந்த குச்சி சொருவு எங்கே அது இருக்கா? இது சந்தோஷ் வரேன், மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். கேட்குறியா? ஒரு வழியா மாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. காஃபி போடணும் சந்தோஷ், டீ போடணும். டீ இல்லைன்னா